அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய அபிவிருத்தியை, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய ரமதான் மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ளபடியே இந்த கடைசி நாள் என்பது நமக்கு மிகப்பெரிய வேதனையின் நாள். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நோன்பு முடிவதையும் கடந்து விடுவதையும் வேதனைப்பட்டார். சரி, போனதை நினச்சி வேதனைப்படுறோமே, ரசூல்லா வேதனைப்பட்டாங்க, நாமளும் அது மாதிரி வேதனைப்படணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அதை அப்படி பயன்படுத்தி இருந்திருக்க வேண்டும். ரொம்ப பயன்படுத்தியவர்கள் அது நம்ம கையை விட்டு போகுதே அப்படின்னு வேதனைப்படலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுறாங்க. அப்போ மிம்பரில் ஏறும் பொழுது, இன்றைக்கி இந்த கடைசி நாளில், நேற்று கூட ஒருத்தர் ஒரு சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு ஒன்றை விட்டிருந்தார். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நோன்பில் இன்னொரு ஜும்மா ஒன்று கிடைக்குது அப்படின்னு. இந்த நோன்பில் இன்னொரு ஜும்மா கிடைக்குமே ஆனால், நாட்களில் சிறந்த நாளான ஜும்மா நாளில், மாதங்களில் சிறந்த மாதமான ரமலான் மாதத்தில் உரைகளை கேட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் அதை எல்லாவிடத்திலே முன்வைப்பதற்கும் ஒரு வசதியாக அது அமையலாம். அப்போ இந்த மாதிரி மிம்பரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது 3 துவாக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். மற்ற 2 துவாக்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு, அதில் ஒரு துவா என்ன அப்படின்னா, யார் ஒருவர் ரமதான் மாதத்தை அடைந்து அதில் நோன்பு நோற்பதின் மூலமாகவும் இரவு நின்று வணங்குவதன் மூலமாகவும் அதை பயன்படுத்தி தன்னுடைய பாவங்களை மன்னிக்க பெறவில்லையோ, ரமதான் அவன்கிட்ட வந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிறல், யார் அதை முழுமையாக யூஸ் பண்ணிக்கலையோ, யார் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ, அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார். இப்போ ஒரு கால் இது இன்றைக்கி ஒரு கால் இன்றைக்கி பெருநாளாக இருந்திருந்து நம்ம இதை பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நோன்பு நேத்தோடு முடிஞ்சு போயிருந்திருக்கும். இன்றைக்கி இந்த ஜும்மா கிடச்சதுனால இதை நம்ம பேசுகிறப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம், நம்முடைய உள்ளத்திற்குள் ஏதாவது ஒரு இறை நெருக்கத்திற்கான தேட்டம், நம்ம உள்ளத்திற்குள்ள ஏதாவது ஒரு பாவ மன்னிப்புக்கான ஒரு பெரிய தேடல் இந்த ஜும்மாவிலோ அல்லது இன்னைக்கு இஃப்தார் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்திலோ அதை எல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனையாக வைத்து, இத்தனை நாளில் நான் செஞ்ச முன்ன பின்ன நடந்த விஷயங்கள்லாம் விட்டுரு, இன்னைக்கு கடைசி நாளில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் கேட்குறேன் இந்த பாவ மன்னிப்பை, இன்னைக்கு இந்த ரமலானை முழுசாக பயன்படுத்தின வாய்ப்பை எனக்கு கொடுத்துரு, இன்னைக்கு இந்த ரமலானை இரவு வணங்கிய நன்மைகளை எல்லாம் எனக்கு நான் லேசாக்கி கொடுத்துரு, இன்னைக்கு நான் பகல் நேரத்தை செஞ்ச தப்பையெல்லாம் நீ எனக்கு மன்னிச்சு கொடுத்துரு, மாற்றி கொடுத்துரு, மறந்து கொடுத்துரு, இன்னைக்கு நான் கேட்குற பாவ மன்னிப்பெல்லாம் எனக்கு இலகுவாக்கி கொடுத்துரு, இன்னைக்கு நான் இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் என்னை மாற்றி கொடுத்துரு, இன்னைக்கு நான் நாளையிலிருந்து பெருநாளிலிருந்து சரியாக வருவதற்கான வாய்ப்பை கொடுத்துருன்னு கேட்பதற்கு இன்றைக்கு மாலை வரை நேரத்தை, அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. இப்போ இன்னைக்கு ஜும்மா ஸ்பெஷல் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டில் தி எண்ட் ஆஃப் திஸ் டே, இன்னைக்கு முடிவு நாள் வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பு எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் 4 மாத கருவாக தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஃபயுர்சிலு இலைஹில் மலக் ஃபயன்ஃபுஹு ஃபீஹி ரூஹ ஃபயமுரு பி அர்பஇ கலிமாத் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 மாத குழந்தையா கருவா ஒருத்தன் வயிற்றில் இருக்கும்போது அவரிடத்துல மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் 4 விஷயங்களை அங்கேயே முடிவு பண்றான். அவன் நல்லவனா இருப்பானா, அவன் எவ்வளவு ரிஸ்க் சாப்பிடுவான், என்ன ஏது, அந்த 4 எல்லா விஷயங்களும் அங்கேயே முடிவு செய்யப்படுகிறது அந்த 4 மாத கருவிலேயே. இது அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது. அறிவியலும் அதை ஏற்றுக்கொள்கிறது. 4 மாசத்துக்கு தான் கரு, ஹியூமன் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த 4 மாசத்துல முடிவாகுதுல இந்த கிதாப், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்கும் லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, உங்களில் ஒருவர் சொர்க்கத்திற்கான செயல்களையே செய்து கொண்டிருப்பார், ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரே ஒரு முழம் தான் இருக்கும்.
ஒரு முளம் தான் இருக்கும், அவ்வளோ கிட்ட போயிடுவார். ஃபுல்லாக நல்ல அமல்கள் சொர்க்கத்துக்கான செயல்களையே செஞ்சு 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 அவ்வளோ கிட்ட போயிடுவார். கடைசியில் என்ன நடக்கும்னா ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபயத்குலுஹா. அவருக்கு அந்த 4 மாசம் கருவில் இருக்கும்போது முடிவாச்சு பாருங்க, அது அவர் கிராஸ் பண்ணும். அவர் நரகத்திற்கான செயல்களையே செய்வார். சொர்க்கத்துக்கு எவ்வளவு கிட்ட போனவர் அவரு? சொர்க்கத்துக்கு எவ்வளவு நெருக்கமா போயிட்டாரு? நல்லது செஞ்சு 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 அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முளம்தான். அவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சவர் கடைசியில அவருடைய வல் ஆகிபத்து லில் முத்தகீன், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் அந்த முடிவை சிறப்பாகி வைப்பான் அல்லாஹ். அவ்வளவு கிட்ட போனவர் நரகத்துக்கு போயிடுறாரு. அதே திருப்பி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமின்கும் லயஅமலு அமல அஹலில் நார், நரகத்திற்குரிய செயல்களையே ஒருவன் செய்வான். எந்த அளவுக்குன்னா அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரே ஒரு மூலம் தான், அவ்வளோ கிட்ட போயிடுவான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் இவனுடைய கிதாப், இவனுடைய விதி அவனை மடக்கி அவனை சொர்க்கத்திற்கான அமல்களை செய்ய வைத்து அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னாங்க. அந்த முடிவு ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட குரூஷியல் முடிவான நாளில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். முடிவு யாரோ தீர்மானிப்பதல்ல, முடிவு நம்ம கையில் இருக்குது. முடிவை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்னைக்கு முடிவு, இந்த ரமலானுடைய முடிவை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கும், இந்த ரமலானுடைய முடிவை இன்ன பிற நாட்களை போல விட்டு விடுவதற்கும் நம்மகிட்ட தான் இப்ப சாய்ஸ், நம்மகிட்ட இப்ப வாய்ப்பு கொடுத்திருக்கான் அல்லாஹ். அதுவும் ஒரு ஜுமாவை கொடுத்திருக்கான். இந்த ஜுமாவில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, இந்த நோன்பு நேரத்தில் நாம் இதுவரை தவறவிட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டி, இதுவரை நாம் செய்ய தவறிய விஷயங்களை சுட்டிக்காட்டி, இனிமேல் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே சுட்டிக்காட்டி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் காலம் முழுக்க யூதராகவே வாழ்ந்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் பொழுது அங்க வந்தார். அங்க அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு மனமாற்றம் வந்தார். அவர் கிட்ட வரதை பார்த்துட்டு சஹாபாக்கள் கொஞ்சம் ஆக்சுவலாக பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் முஸ்லீம் அல்ல, நம்ம எதிர்க்கிறதுக்கு வராரோ அப்படின்னு. இல்லை, நான் முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவரோடு சேர்ந்து போர் புரிய வந்திருக்கிறேன், உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சேர்ந்துக்கிட்டு அவர் முஸ்லீம்களோடு சேர்ந்து நிறைய அந்த போர் செய்த காரணத்தினால அவருக்கு ஏற்பட்ட பெரிய காயங்கள்லாம் வந்துச்சு. அந்த காயத்தின் காரணமாக அவர் அங்கேயே ஷஹீத் ஆகிறார். அப்போ தான் வந்தார், அந்த போரில் கலந்துட்டார், செய்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஒரு நேர தொழுகையை கூட தொழாத ஒருவர் சொர்க்கம் நுழைவதை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பாருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேர தொழுகையை கூட தொழாத ஒருவர் சொர்க்கம் நுழைவதாய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பாருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதில் என்ன இருக்குது? இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு நிமிட மனமாற்றம். நீங்க எவ்வளவு காலம் 30 நோன்பு நீங்க செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நிமிட மனமாற்றத்தை வைத்து அந்த 30 நாட்களுடைய சில தவறுகளை, பிழைகளை நம்மால் திருத்த முடியும். அதற்கான வாய்ப்பு இந்த மாதம், இந்த நாள், இந்த ஜும்மா நாள். அதை சரி செய்ய முடியும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து. அதற்கான வாய்ப்பு இந்த நாள். 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு நல்லடியாரிடத்திலே போய் எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டு அவர் ஏதோ ஒன்று சொல்ல, அவரையும் கொலை செய்து விட்டு நான் எப்படியாவது திருந்தி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு, தான் திருந்தி வாழ்வதை மனப்பூர்வமாக முடிவெடுத்து விட்டு இறைவனை நோக்கி நடந்து செல்கிறார். போகின்ற இடத்திலே மரணித்து போகிறார். நல்லவருடைய உயிரை கைப்பற்றும் மலக்கும் வருகிறார்கள், தீயவருடைய உயிரை கைப்பற்றும் மலக்கும் வருகிறார்கள். இவரை எந்த பட்டியலில் வைக்கிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்போ இறைவனுடைய கட்டளையை கொண்டு அதை அளந்து பாருங்க, அவர் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காரு, நல்லதை நோக்கி எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காருன்னு அளந்து பாருங்க அப்படின்னா, அதுவும் அளந்து பார்த்தா கரெக்டாக இருக்கு. இப்போ 100 அடி அப்படின்னு வச்சுக்கிட்டா, 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டா, இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் இருக்கு, அந்த பக்கம் 50 கிலோமீட்டர் இருக்கு, சென்டரில் இருக்கார் அவர். இப்போ இவரை எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா, அவர் மரண தருவாயில தடுக்கி விழுந்த போது அந்த ஒரு கையை தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காரு, நல்லதின் பக்கமாக அவர் தூக்கி வைத்த அந்த ஒரு கையிற்காக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து நல்லோர்கள் பட்டியலிலே சேர்த்து, நல்லடியார்கள் பட்டியலிலே வைத்து, நல்லோர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் மணக்குமார்களையே அவருடைய உயிரை கைப்பற்ற வைத்து நல்லோர்களின், நல்லடியார்களின், சொர்க்கவாசிகளின் பட்டியலில் அவரை சேர்க்கிறான் என்றால் அந்த ஒற்றை கை. நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால், அல்லாஹ் ஹதீஸ் குதுஸிலே சொல்கிறான், நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் தன்னை நோக்கி வரக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன, நீ 29 நோம்பு நீ ஒழுங்கா பண்ணலையே, இந்த 30வது நோம்புக்கு நீ ஜுமால உட்கார்ந்து ஒரு துவா கேட்டதுனால உனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிருவனா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கஞ்ச உள்ளம் படைத்தவன் அல்லாஹ் அல்ல, அவன் தயாள உள்ளம் படைத்தவன், அவன் கருணை உள்ளம் படைத்தவன், அவன் பெரிய உள்ளம் படைத்தவன்.
லவ்லம் துதுனிபு லதஹபல்லாஹு பிக்கும். நீங்கள் பாவங்களை செய்யவில்லை என்றால், நீங்கள் மாறு செய்யவில்லை என்றால், உங்களை அனுப்பிவிட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் முன்ன பின்ன ஏதாவது தீமைகளை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். தீமைகள் செய்யாத மனிதர்களை அல்லாஹ் படைக்கவில்லை. மாறாக தீமைகளை செய்து, தவறுகளை செய்து, அதை அல்லாஹ்விடத்தில் சுட்டிக்காட்டி மன்னிப்பு கேட்டு மன்றாடுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அதை ஏற்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் பெருமைக்கு சொந்தக்காரன். அப்ப அப்படி வச்சு ஒரு பெருமையை அல்லாட்ட கேட்குற, அல்லாட்ட போய் நம்ம வந்து நம்முடைய பணிவாக அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். அப்படின்னும் போது இன்னும் இருக்கிற இந்த அரை நாள் நமக்கு போதுமானது. அரை நாள் ஒரு நன்மையை நோக்கி விழக்கூடிய ஒரு கை ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்றால், ஒரு நேர தொழுகையை தொழாத ஒருவரை அவருடைய எண்ணம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அவர் போரில் கலந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு நேர தொழுகையை தொழாதவரை அதை அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னால், அவனை நோக்கி நடந்து வருபவர்களை நான் ஓடி வந்து பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், நமக்கு இன்னும் அரை நாள் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு 12 மணி நேரத்துக்கிட்ட 10 மணி நேரத்துக்கிட்ட பாக்கி இருக்குது. இப்பதான் மணி 1:15, இன்னும் ஒரு 2:15, 3:15, 4:15, 5:15, 6:15, இன்னும் ஒரு 5 மணி நேரம் நமக்கு மிச்சம் இருக்கிறது. 5 மணி நேரம் மிச்சம் இருக்கிறது. ஒரு நொடி மனமாற்றம் தான் அந்த சஹாபிக்கு. அவர் ஒருவேளை தொழுகையே தொழுவல, ஆனாலும் அவர் சொர்க்கம் போவார்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த முடிவை அல்லாஹ் எப்போது யாருக்கு ஹிதாயத்தை வைத்திருக்கிறான் என்று தெரியாது. ஒரு நல்லடியாரை பற்றி சொல்லுவார்கள், அவர் ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டு சுவரை இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எங்கோ யாரோ ஒரு குர்ஆனாயத்தை ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு அஞ்சி நடுங்கி இந்த மக்கள் திரும்பக்கூடிய நேரம் வரவில்லையா அப்படின்னு எங்கோ யாரோ ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஏதோ ஒரு இவ்வளவு பெரிய தீமையை செய்ய போனவர் அதை கேட்டுவிட்டு அவருக்கு ஏதோ ஒரு மனமாற்றம், அந்த குர்ஆனாயத்தில் ஏதோ ஒரு மனமாற்றம் அவருக்கு. உடனே வந்தவர் தான் பின்னாளிலே மிகப்பெரிய அளவிலே இறைவனை நேசிக்கக்கூடிய ஒரு நல்லடியாராக மாறினார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அல்லாஹ் எப்போது யாருக்கு இந்த மனமாற்றத்திற்கும் மன்னிப்பிற்குமான காலத்தை அவகாசத்தை வைத்திருப்பான் என்று தெரியாது. அதுவும் இந்த ஜுமா நாளிலே, சங்கை பொருந்திய இந்த ஜுமா நாளிலே, சங்கை பொருந்திய ரமலான் மாதத்திலே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பிரார்த்தனை நம்மை உலுக்கினாலே போதும், இந்த நாளுடைய மகத்துவம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாசத்தை பயன்படுத்தல, ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணல, இதை யூஸ் பண்ணி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கல, இந்த நோன்பை வச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தல, இதை எதில் கம்பேர் பண்ணலாம்? மற்ற 2 துவாவை பாருங்க. இன்னொரு துவால என்ன இருக்கு? யார் ஒருவருக்கு அவருடைய பெற்றோர்கள் வயோதிக காலத்தை அடைந்து அவரிடத்திலே வந்து அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாகவும், அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகவும், அவர்களை பராமரிப்பதன் மூலமாகவும், இருவரில் ஒருவரோ, அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, இருவரில் ஒருவரோ, அப்பாவோ அம்மாவோ, இல்லைன்னா அப்பாவோ அல்லது அம்மாவோ, இருவரில் ஒருவரோ அவர்களிடத்திலே வயோதிக நிலையை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்க பெறவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மீண்டும் மீண்டும் இந்த மாதம் நமக்கு சொல்றது என்னன்னா, எப்படி சில பேருக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கல, சில பேருக்கு வந்து கிடைக்காது. இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, அல்லது அவங்க வயோதிகத்தை அடையல, இவருக்கு சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அவர் அதை தப்பிச்சிடலாம். என்ன சொல்லிடலாம்? எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, அல்ல நான் வந்து பணிவிடை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, நீ எனக்கு ஏதாவது பார்த்து நிறைய கூலி கொடு, அவங்களுக்குலாம் அப்பா அம்மா கொடுத்த அவங்க ஹித்மத் பண்ணி வாங்கிட்டாங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ரமலானுக்கான வாய்ப்பு யாருமே இப்படி சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மாதத்தை அடைகிறார்கள். முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மாதத்தை அடைகிறார்கள். பாலிகாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மாதத்தில் நோன்பு கடமையாகிறது. நோன்பையும் நோற்று பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இரவு நேரத்திலே நின்று வணங்கி தன்னுடைய பாவங்கள் மன்னிக்க பெறாதவர்கள் நாசமடையட்டும் என்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை. அந்த நாசம்தான் நம்மை பயமுறுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கரெக்டாக நிற்கிறோம். எப்பவுமே ஒருத்தர் சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவரை வழி அனுப்புகிறோம். நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னாலே, ஒரு சொந்தக்காரர் வந்தாருன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறது இல்லை. என்ன செய்கிறோம்? குறைஞ்சபட்சம் வாசலுக்கு வந்து அவங்க வண்டி ஏறி போகிற வரைக்கும் கூட கை காட்டி, அவன் வந்து போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு,
நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கிறோம், அஃபென்சிவாக எடுத்துக்கிறோம். போயிட்டு வரேன்னு சொன்னார், நீங்கள் அதை கண்டுக்கல அப்படின்னா கூட. இப்போ இந்த ரமலானை வழி அனுப்ப வேண்டும். அதை எப்படி கண்ணியப்படுத்தி வழி அனுப்புறது? அதுக்கும் ஒரு சான்ஸ் இந்த மிச்சம் இருக்கிற 5 மணி நேரம். இந்த ரமலானை இவ்வளோ நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடே ரொம்ப இலகுவானது, ரொம்ப அழகானது. என்ன அப்படின்னா, அந்த கடைசி நொடி வரை வாய்ப்பு தர்றான். அதுதான் அந்த ஹதீஸ் சொன்னேன், உங்களில் ஒருவர் சொர்க்கத்திற்கான செயலையே செய்வார். எந்த அளவுக்கு? சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரே ஒரு ஜான் தான், ஒரே ஒரு முளம் தான், அவளை கிட்ட போயிடுவார். ஹத்தா யகூனு பைனஹு பைனஹா இல்லா திரா. ஆனா அந்த முடிவு எப்படி இருக்கிறது? முடிவை வச்சு தான் ஒருத்தனுடைய விதியை எல்லாம் தீர்மானிக்கிறான். அப்ப முடிவு, அந்த முடிவை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பு இங்க இருக்குது. இந்த ரமலானை நல்லபடியாக வழி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமதான் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறதோ அதை கொடுத்து அனுப்புறது தான் நல்லபடியாக வழி அனுப்புறது. நம்மகிட்ட ஒரு உறவினர் ஒரு காரணத்தோடு வந்தார், ஒரு காரியத்தோடு வந்தார். அவரை நல்லபடியாக வழி அனுப்புறது என்ன அப்படின்னா, அவர் என்ன நாடி வந்தாரோ அதை அவருக்கு நிறைவேற்றி அனுப்புவதுதான் அவரை நல்லபடியாக வழி அனுப்புவது. இந்த ரமலான் என்ன நாடி நம்மிடத்தில் வந்தது? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன். நீங்கள் அதை அடைந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்க பெற்று நீங்கள் சீர்தூக்கி சீரடைந்து உங்களை சீர்திருத்தி கொண்டு என்னை வழி அனுப்பி வைத்தால் மட்டுமே என்னை நீங்கள் நேர்மையாக அல்லாஹ் எந்த காரணத்திற்காக அனுப்பினானோ அதற்காக என்னை நீங்கள் வழி அனுப்பியதாக அமையும் என்று இந்த ரமலான் சொல்கிறது. அப்ப அந்த வழி அனுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நம்மிடத்திலே கிடைத்திருக்கிறது. அதுவும் இந்த ஜும்மா நாளிலே, மாதங்களில் சிறந்த மாதத்தை வழி அனுப்ப நாட்களில் சிறந்த நாள் நம்மிடத்திலே கிடைத்திருக்கிறது. இந்த நாளை, இந்த சூழலை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகள் கேட்டு, இந்த நாளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தினோம், எந்த மாதிரிலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கணக்கு போட்டிருக்கணும். இப்போ முடிஞ்சு போச்சு, எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்லாம் அல்லாட்ட மன்றாடி, இந்த மிஸ் பண்ணதெல்லாம் எனக்கு மாற்றி நன்மையாக கொடுத்துரு, அடுத்த நோன்பை நான் அடைவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக உங்களை, குறிப்பாக என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி என் ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah ஒலிகத் அப்வாபுன் நார் வசுஃபிதத் ஷயாத்தீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரமதான் வந்துவிட்டால் அப்ப நாளிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாளையிலிருந்து வழக்கம் போல் சைத்தான் தன்னுடைய விலங்கிலிருந்து அவிழ்த்து விடப்பட போகிறான். கண் கூட இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இனிதான் லாஸ்ட் நாள். நாளையிலிருந்து சைத்தான் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்வதற்கான வாய்ப்பை மீண்டும் பெற்று விடுகிறான். இந்த மாசத்துல நம்மளால அதை தெளிவா உணர முடியும். பல விஷயங்கள் நம்மளால எந்திரிச்சு போக முடியாத ஃபஜருக்கு வந்து ரொம்ப இலகுவா நம்மளால எந்திரிச்சு போக முடியும் இந்த மாதத்துல. அதுக்கு காரணம் மெயினா அதை நம்மள ஆப்ரேட் பண்ற ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஷைத்தான் வந்து இங்க இல்லாம இருக்கிறதுனால நம்ம அந்த உடல் சிரமத்தை தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. உடல் சிரமத்தை தாண்டி ஒரு மன சிரமம் ஒன்று ஏற்படும் நம்மளால அல்லாத மாதத்தில், அது வந்து நம்மளால இருக்காது. அப்ப இந்த இனிமேல் அதை இழக்க போகிறோம். நாளையிலிருந்து இன்னொருத்த ஆக்டிவ் டியூட்டிக்கு வரப்போறான். இதை வந்து கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி கண்ணில் பார்க்கணும். நாளையிலிருந்து நம்ம சதக்கா பண்றதுக்கு பாக்கெட்ல கை விட்டா 1000 ரூபா கொடுக்கலாம், 500 ரூபா கொடுக்கலாம், அப்புறம் டக்குன்னு ஒரு 100, அப்புறம் 50, அப்புறம் 20, இல்ல ஒரு 10 ரூபா கொடுப்போம், இல்ல 5 ரூபா கொடுத்துருவோம். இதுதான் இது சரியா இருக்கும். இவருக்கு 5 ரூபா தான் கொடுக்கணும். ஏன்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? நீங்க நல்ல காரியங்களை செய்ய வரும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, யஇதுகுமுல் ஃபக்ர். டேய் இதையா போய் இவனுக்கு இவ்வளவு எடுத்து கொடுக்குற, பள்ளிவாசல் போய் இவ்வளவு கொடுக்குற, அவன் ஏதோ கேட்டு வரான், அவனுக்கு போய் இவ்வளவு அள்ளி கொடுக்குற, ஏழையாகி போயிடுவாடா அப்படின்னு ஷைத்தான். அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். வேற என்ன செய்யறது? யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அதுக்கு பதிலா நான் சொல்றேன் பாரு, இந்த மாலுக்கு போய் இவ்வளவு அருமா செலவு பண்ணு, 10,000 செலவு பண்ணு, 5,000 செலவு பண்ணு, அதுல தப்பு இல்ல. ஃபஹ்ஷா மானக்கேடான அருவருப்பான காரியங்களில் செலவு செய்யும்படி ஷைத்தான் ஊக்குவிப்பான் உங்களை. இதுவே நீங்க நன்மையான காரியமா இருந்தா வேற ஏழையாகி போயிடும், சும்மா சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தா உனக்கு கஷ்டம் தான், எவன் பாப்பான் உன்ன அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபோர்ஸே இல்லாம இப்பெல்லாம் நம்ம வந்து நோம்புல நம்ம இப்படி கைவிட்டோம்னா எவ்வளவு கொடுக்கணும்னு நாடுறோமோ அதை எடுத்து கொடுக்குறோம். முடியுதா இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த விரலுக்கு மத்தியில ஆடக்கூடிய ஷைத்தான் வந்து இல்லை இந்த மாசத்துல, அதனால கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இனிமே இல்லை. இந்த மாசத்துலயும் கஞ்ச பசங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது
ஆனால் அதுதான் சொல்ற, அது இயற்கை. சைத்தான் வந்து இல்லைன்னா கூட வண்டியை தெளிவா ஓட்டுற அளவுக்கு ஏற்கனவே எடுத்த ட்ரைனிங் அவ்வளவு தெளிவா இருக்கும், அதனால அது ஓடிட்டு இருக்கும். அப்ப நாளையிலிருந்து வந்துடுறேன். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், ரமதான் மாதம் வந்து விட்டால் வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட வேகமாக தான தர்மங்களை செய்வார்கள். இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரமதான்ல இந்தாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருக்கோ தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்வதற்கு இன்னும் ஒரு 5 மணி நேரங்கள் வந்து மிச்சம் இருக்கு. என்னென்னலாம் மிச்ச தான தர்மங்களை செய்யலாம், என்னென்னலாம் கொடுக்கலாம். ஏன், நீங்கள் தான தர்மங்களை செய்வதற்கும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று தடுத்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஃபோர்ஸ் நாளையிலிருந்து ஆக்டிவ் ஆயிடும். நாளையிலிருந்து தெளிவா ரெடி ஆகி வந்துருவோம். ஆனால் அல்லாவே இந்த ஷைத்தானை படைக்கும் போது சொன்னான், என்னை தூய்மையாக அஞ்சக்கூடிய அடியார்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது என்று அல்லாஹ் சொன்னான். அவன் ஆக்டிவ்ல வந்துருவான். நாம் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி இருப்போமே ஆனால், நாம் இந்த ரமலானை மிகச்சரியாக அல்லாஹ்வை நெருங்கி இருப்போமே ஆனால், நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டிருப்போமே ஆனால், நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி இருப்போமே ஆனால், நாளையிலிருந்து ஆக்டிவ் டியூட்டிக்கு வரக்கூடிய ஷைத்தானால் கூட நம்மை கட்டுப்பாட்டில் எடுக்க முடியாது என்று திருமறை சொல்கிறது. அல்லாஹ் கிட்ட ஷைத்தான் கேட்கும்போது, நான் ரத்த நாளங்கள்லாம் ஓடணும், அவனை ஃபுல் கண்ட்ரோல் நான் எடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஆனால் இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லிஸீன், என்னை தூய்மையோடு அஞ்சக்கூடிய என்னுடைய அடியார்களின் மீது உனக்கு எந்த ஆற்றலும் இருக்காது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ரமலானையும் தாண்டி நமக்கு உண்மையிலேயே ஷைத்தான் டியூட்டிக்கு வரலாம், ஆனா அவனுடைய டியூட்டி நம்ம மேல எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானை மிகச்சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பதற்கு இன்னும் ஒரு 5 மணி நேரங்கள் பாக்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், மரணத்தை பற்றி சொல்லும் பொழுதும், முடிந்துவிட்ட ஒரு காரியத்தை பற்றி சொல்லும் பொழுதும், நடந்து முடிந்துவிட்ட ஒரு காரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், யா அல்லாஹ், ஒரே ஒரு வினாடி என்னை திருப்பி அனுப்பு, கொஞ்சம் அனுப்பு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துடுறேன், கரெக்டா பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அடியான் கேட்பான். வலை யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரம் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு அவகாசம் கிடையாது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். பெருநாளைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. யார் பெருநாளை உண்மையிலேயே கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால், யார் அதற்கான தகுதியும் அருகதையும் படைத்தவர்கள் என்று சொன்னால், இந்த நாள், இந்த மாதத்தை மிகச்சரியாக ஒரு கொண்டாட்டம் எப்போ வரும், எப்போ கொண்டாடலாம்? ஒருத்தன் ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒருத்தன் ஸ்கூல்ல படிச்சான், ஒரு ஸ்கூல்ல படிச்சான், 10வது படிச்சான்னு வைங்களேன். 2 பேர் படிச்சான். அந்த 2 பேரும் பக்கவா எல்லாம் படிச்சு கிடிச்சு வந்து ஒரு மிட்டம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு வந்துட்டு லாஸ்டா ஒருத்தன் ஒரு 450 மார்க் எடுத்து பாஸ் ஆனான். அவன் இயற்கையா என்ன செய்வான்? அந்த ரிசல்ட் வந்த உடனே ஒரு 450 மார்க் எடுத்து ஒருத்தன் பாஸ் ஆயிட்டான். அப்ப இயற்கையா அவன் என்ன செய்வான்? அந்த ரிசல்ட் வந்த உடனே, அவ்வளவு கஷ்டமான கேள்வி இது. இயற்கையா என்ன செய்வான்? அந்த பாஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவன் பாஸ் ஆயிட்டான், அவன் நல்ல மார்க் எடுத்து சிறப்பா பாஸ் ஆயிட்டான். அப்ப என்ன செய்வான்? கொண்டாடுவான். அவன் கொண்டாடுறது ஒரு நியாயம் இருக்கும். ஒருத்தன் கருணை கொடூரமா ஃபெயில் ஆயிட்டான், ஆனா அவனும் கொண்டாடுறான். அவனை நம்ம என்னவா பார்ப்போம்? அவன் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவனா பார்ப்போம். அப்ப ரமலானை மிகச்சரியாக பயன்படுத்தாமல் ரமலானில் ஃபெயிலியர் ஆனவர்கள், இதை பெருநாளாக கொண்டாடுபவர்கள் மனநில பிறழ்வுக்கு உள்ளானவர்கள். அவர்கள் எல்லாம் பைத்தியங்கள். ரமலானை பயன்படுத்துபவர்கள் கொண்டாடுவதற்குத்தான் இந்த பெருநாள். என்ன நோக்கத்திற்காக தரப்பட்டதோ அதை கரெக்டா என்கேஷ் பண்றவன் தான் கொண்டாட முடியும். ஒரு வருஷம் படிச்சான், அதாவது 10 வருஷம் எல்கேஜி இருந்து போட்டா ஒரு 12 வருஷம் படிச்சான், நல்ல ஒரு 450 மார்க் எடுத்தான், அவன் கொண்டாடுறான் அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எதையுமே செய்யாமல் இவன் ஃபெயில் ஆயிட்டான், கொடூரமான முறையில் ஃபெயில் ஆயிட்டான், ஆனால் அவனும் கொண்டாடுறான் இவனோட சேர்ந்து. ஏன்டா கொண்டாடுறேன்னு கேட்டா, 10வது ரிசல்ட் வந்ததுக்காக ஒருத்தன் கொண்டாடுறான்னா ஏத்துக்க முடியுமா? ரிசல்ட் வந்ததுக்காக கொண்டாட முடியுமா? அல்லது அந்த ரிசல்ட்ல பாஸ் ஆனா கொண்டாட முடியுமா? இப்போ நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையா நடக்கிறது என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கே கொண்டாடுறோம். என்ன கதை முடிஞ்சிருச்சு, நம்ம நோம்பு முடிஞ்சிருச்சு கொண்டாடுறோம் அல்ல.
அந்த முடிந்த நோன்பில் நாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அதை நியாயமாக கொண்டாட தகுதி படைத்தவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் தேர்ச்சி பெற்றவர்களா இல்லையா என்பதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹுவிடம் மட்டும்தான் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி பாவங்கள் மன்னிக்க பெற்று குறைகளை சொல்லி மன்றாடி அவனிடத்திலே கெஞ்சி கூத்தாடி நானும் பாஸ் மார்க் வாங்கினோன்னா என்னை மாற்றி இறைவா என்று கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்னும் ஒரு 5 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தி இறைவனிடத்திலே மன்றாடி நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற்று அந்தஸ்துகள் உயர்த்தப்பெற்று சொர்க்கத்தின் சிறப்புகளை அதிகமாக பெற்று அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்தரக சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ் வ அஜல் வ தம் வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.